ஹாய் மக்கள்ஸ், வெல்கம். ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட ஸ்கூலுக்கு போனவனா இப்போ 7 வருஷமாக ஸ்கூலுக்கு போகாமல் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்கூல் உள்ள போனேன். ஸோ புது பசங்க. ஸோ பழைய பசங்க அப்படின்னா 2 பேர் இருந்தாங்க, மீதியெல்லாம் புது பசங்க. ஸோ ஃபஸ்ட் டே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், என்ன எப்படியெல்லாம் அந்த பசங்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திருப்பியும் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன்றது நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று. ஸோ அகெயின் எனக்காக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்குமே மாற்றி கேட்டாங்க, இந்த மேம் வேணுமா, அந்த வேணுமா, இவங்க வேணுமான்னு. ஸோ அவங்க எல்லாமே என்னை வந்து அக்ரி பண்ணிக்கினாங்க. ஓகே ஆண்டி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ பசங்க, சின்ன பசங்க, அதுவும் ஸ்பெஷல் பசங்க மனசுக்குள்ளே வந்து நம்ம இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயே வந்து அவங்கள வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 2 நாளாக காலையில் ஏது தலை குளிச்சு விளக்கேற்றுறதுனால கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக தலைவலி இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பையனுக்கு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல். ஸோ கோகுலுக்கு இன்றைக்கி நான் டீச் பண்ண அந்த மேத் மெத்தடெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்டில் நிற்கிற மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க. வெரி குட். H after G. H after G. K. I. H after I. H after I. H I. என்ன வரணுங்க? ஐ கடுத்து என்ன? ஐ கடுத்து என்னது? ஜே. ஐ கடுத்து ஜே. அப்படிக்கா அந்த சைட் டர்ன் பண்ணும், இந்த சைட். வெரி குட். ஆஃப்டர் ஜே கே. கே ஆஃப்டர் ஜி.